ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதத்து கூட, லெமன் ரைஸ் கூடலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு கடாய் சூடானதும் நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கெல்லாம் உடஞ்சி போயிடாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு பாருங்கள், பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு நல்லா. நம்ம இப்போ மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போல். உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பட் நான் சேர்த்துக்கல. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட வாடை நமக்கு இருக்காது. அதனால் நல்லா ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ திறந்து வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம். சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மசாலாலாம் அப்படியே உருளைக்கிழங்குல ஒட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.